அப்ப மவனே எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்ட. அதே மாதிரி திருடிஸ்டிக்கு நம்ம மதுரை தேனி திண்டுக்கல் இது வரைக்கும் யாருமே வந்து 12 மீட்டரில் பஸ்ஸு லான்ச் பண்ணல. ஃபஸ்ட்டு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்குங்க. மூணு பயலுள்ள மூணு தூணு மாதிரி நிக்கணும் சேனா. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் யாருக்கிட்ட பஞ்சாயத்து பேசணும்? மூத்தவனா, ரெண்டாவது உள்ளவனா, இல்ல கடைக்குட்டியா? யாரு சித்தப்பு? நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நல்லதா இருக்கேன். அப்பவும் அதே கெத்து, இப்பவும் அதான். நான் ஓட்டு மேல இப்படியே போனாலும் புஷ்பான்னு தான் சொல்லுவாங்க. நீ போய் பாரு ரோட் மேல. இது என்ன விட்டு என்னைக்கும் விலகாது சார். இப்போ நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்க, எத்தனை டிக்கெட் வந்தோம்? 10 டிக்கெட் 15 டிக்கெட். இப்போ 50 வரப்ப ஒரு 10 டிக்கெட் தான் எடுத்து வந்துருக்கு. மதுரைக்குள்ள ஆளே கிடையாது. டீசலுக்கு கூட வந்திருக்காது, அங்கேருந்து வந்தது. ஆமாம் வந்திருக்காங்க. காலத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஓனர் ஓட சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி, அதனால் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டிக்கெட் ஏற்றி தான் ஓட்டுறோம். நைட்டு அன்டைம்னால கொரோனா டயத்துலேருந்து அப்படியே அந்த நைட்டு விழுந்துருச்சு. முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ டிக்கெட் கிடையாது. டிக்கெட்டில் நீங்கள் 5 வருஷம் முன்னாடி தான் ஓடினா அப்போல்லாம் டிக்கெட் நல்லா இருந்திருக்கும். இப்போ தான் கிடையாது. அதாவது கவர்மெண்ட் ஃப்ரீ வேறு போட்டாங்களா, எல்லாருமே ஃப்ரீ தெரிஞ்சே வருவாங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்லாம் கம்மியாக தான் இருக்கு. சரிங்க, நம்ம பஸ் 8:20 வருதுல, நாங்களும் எழுதுவோம்ல. நம்ம கம்பெனி டிஏடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸை பொறுத்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் நம்பி வாங்க, நாங்கள் டிரைவிங் நல்லா பண்ணுவோம். நீங்கள் வந்து நல்லபடியாக மக்கள் வந்தால் போதும். வந்தால் போதும். சரிங்களா? Powerful people come from powerful places. கொஞ்சமாவது வாழ்க்கையில பயம் இருக்கணும் சார். கரெக்ட் கண்ணா. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும். அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்க கூடாது, நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பீரா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புது ரூட்டு புது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம புது பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா தேனி அள்ளி நகரத்தை பேஸ் பண்ண கம்பெனி. தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க எந்த பஸ்ஸுன்னு, பிக்னஸ் டிஏடி. ஆல்ரெடி உங்கள் வண்டியில் நம்ம வீடியோ பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன், 2 வண்டி லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரத்துலேயே அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக் முன்னாடி வண்டி லான்ச் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கம்பெனிலேருந்து நம்மளை வீடியோ பண்ண வர சொல்லியிருந்தாங்க. நம்மளும் வீடியோ பண்ண வந்தாச்சு, வீடியோ பண்ணியாச்சு. வீடியோ சூப்பராக வந்திருக்கு. டிரைவர் என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும், அந்த அண்ணே மாறிச்சிடுவோம். அவங்க தான் வீடியோ பண்ணுறதுக்கு தம்பி வண்டி வரும் சொல்கிறேன்ட்டாங்க. அதே மாதிரி சொன்ன உடனே இன்றைக்கி மார்னிங் நம்ம கிளம்பி வந்தாச்சு. எந்த சிங்கிள் வண்டி லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தேனி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 4:31 டைம் அந்த சிங்கிளை லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம தேனிலேருந்து பகர் வரைக்கும் ஃபுல் கேபின் டிரைவர் என்ன கண்டக்டர் என்ன 2 பேர்ட்டு இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கு. வீடியோ சூப்பராக வந்திருக்கு. வண்டியும் சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்டு 12 மீட்டர் பஸ்ஸுங்க. நம்ம டிவிஎன் கோச்சில் பாடி பில் பண்ணியிருக்காங்க. வண்டி அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க. வண்டியில் லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நேம் போர்டு மதுரை கம்பம்லாம் பார்த்திங்கன்னா எல்இடியில் போட்டிருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. PS6 மூர்த்தி கோச்சில் பாடி, டிவிஎன் மூர்த்தி கோச்சில் பாடி கட்டியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா மறுட்டு கம்பம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு தூங்காநகர் எக்ஸ்பிரஸுங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் ஒரு டிரைவர் என்ன கண்டக்டர் நம்ம மொட்டை வல்முறை மாதிரி இந்த வண்டியில் ஒரு டிரைவர் என்ன கண்டக்டர்னு தூங்கவே மாட்டாங்களாம். அந்த மாதிரி தானே டைம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த விக்னேஷ் டிஏடி பார்த்திங்கன்னா நம்ம தேனியை பேஸ் பண்ண கம்பெனி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மதுரைக்கு 3 பஸ் வரும். இப்போ 2 வண்டி லான்ச் பண்ணாங்க ஒரே போல். ஒன்று மறுட்டு கம்பம் இந்த வண்டி, அதுபோக மறுட்டு தேவாரம் இன்னொரு வண்டி. அந்த வண்டியில் நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ணியாச்சு. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா தேனிலேருந்து மதுரை வரைக்கும் போயிருக்கும். அந்த வண்டி மதுரையிலேருந்து தேனி வரைக்கும் வந்திருக்கும். 2 வண்டியிலுமே வீடியோ பண்ணியாச்சு. 2 வண்டியுமே சூப்பராக அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா மறுட்டு கம்பா ஆப்ரேட் பண்ணுறாங்க. வழி பார்த்திங்கன்னா மதுரை, செக்காலூர்னி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி, சின்னமனூர், பாளையம் வழி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து நைட் வீடியோவில் எடுத்திருக்கேன், டே வீடியோவில் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். எஸ்
திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். என் தலைவன் முகம் மட்டும் போட்ட முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். மக்கள் உங்களை மறந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? மறக்கிற மாதிரியா செய்கை பண்ணிருக்கோம் நம்ம. அவருக்கு இருக்கிற லட்சக்கணக்கான ஃபேன்ஸ்ல நானும். நீ திரும்பி ஆடுறது தெரிஞ்ச கூட்டம் அல்லவே மாதிரி ஆட்டக்காரன். யாருன்னு தெரியாம தான் பேசுறியா?
நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒத்துடா. யூடியூப் சேனல் புது வண்டி வந்து
ஓட்டு 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 ஓட்டணே அவனை ஓட்டை கொண்ட அவனை முந்திரான் அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரான் சரிண்ணே போடா வண்டி ஓடுறான் அண்ணா அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன் அந்த பள்ளத்தை விட்டு இருந்தாலும் அந்த பழைய மைலேஜ் PS3 மைலேஜ் வந்து சர்வீஸ் பண்ணப்படுறது அதுதான். போயிட்டு இருக்க பேரு ஒரு நீ நான் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒத்தம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஏடி விக்னேஷ் டிஏடி இந்த பஸ்ஸுடைய நடத்துனர், கம்ப வண்டியோட நடத்துனர், கண்டக்டர் அண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. உங்கள் பேருண்ணே? என் பேர் தங்கப்பாண்டி. தங்கப்பாண்டி. சொந்த ஊர்ண்ணே? சொந்த ஊர் வருஷநாடு. வருஷநாடு. சரி, நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு வருஷநாடு வண்டி நம்ம வண்டி ஓடுது. சரி, நம்ம விக்னேஷ் டிஏடி இந்த வண்டியில் எத்தனை வருஷம் ஓடுறீங்க? 5 வருஷமாக ஓடுறேன். 5 வருஷமாக அந்த பஸ்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போ 5 வருஷமாக ஓடுறேன். ஆனால் இடையில வேறு கம்பெனி மாறி போயிட்டு வந்து இப்போ ஒரு 4 வருஷமாக ஆயிடுச்சு. 4 வருஷமா? சரிங்கண்ணா. மொதல் எந்த நீங்கள் லைசன்ஸ் கண்ட்ராக்ட் லைசன்ஸ் போட்டு நீங்கள் எந்த வண்டியில் கண்ட்ராக்டாக ஓடினீங்க? இன்வாய்ஸராக ஓடி ரைட்டராக ஓடி கண்ட்ராக்டாக மாற்றிருப்பீங்களா? எந்த வண்டினே? நான் லைசன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனியில் தான் ஓடிக்கிறேன். லைசன்ஸ் போடாத முன்னாடியே? சரி. 10 வருஷமாக இந்த கம்பெனியில் ஒரே கம்பெனியில் ஓடினேன். சரி. அடுத்து எங்கள் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்படியே வேறு கம்பெனி போயிட்டு வந்துட்டேன். ஒரு 2 கம்பெனி போயிட்டு. இப்போ 5 வருஷமாக அந்த கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க. நான் விக்னேஷ் டிஏடி இந்த கம்பெனியும் தேனியை பேஸ் பண்ண கம்பெனி. ஓனரு மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கண்ணே. 5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க, கம்பெனி பற்றி சொல்லுங்கண்ணே. ஓனர் எப்பவுமே ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவார். ஆமாம், மரியாதை கொடுத்து தான் பேசுவார். வாங்க போங்கன்னு தான் பேசுவார். அதே மேனேஜரும் அதே மாதிரி தான் நல்லா தான் பேசுவாங்க. யாரும் ஆட்ட மாட்டாங்க. நம்ம வேலை உண்டு, கரெக்டாக வேலை பார்த்தோம்னா அவங்கள வச்சுருவாங்க. நம்ம வண்டி வேலை சொன்னோம்னா உடனே பார்த்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் இருக்க நம்ம பஸ் ஸ்டாண்ட் மேனேஜரும் சரி, டியூட்டி மேனேஜரும் சரி, எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது நம்ம நிறைய குறைகள் சொன்னோம்னா
அவங்க கரெக்டாக சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. இப்போ விக்னேஷ் டிஐடி கிட்டத்தட்ட ஒரு 7 பஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 7 வண்டியில் நீங்கள் எந்தெந்த வண்டியில் டியூட்டி மாதிரிங்க? இந்த மாதிரி இருக்க வண்டி மட்டும் தான். மதுரகம்ம வண்டி. அப்போ உங்களுக்கு பேச்சு வண்டியாண்ணே? பேச்சு வண்டி இதுதான், இதில் பேச்சு வண்டி தான் இது. பேச்சு வண்டி. அப்போ ரெகுலர் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆள் இல்லைனா மற்ற வண்டி போய் மாற்றிக்கிருவீங்க. ஆளுனா ஒரு வண்டி மாற்றிக்கிறேன். வண்டி மாற்றிக்கிருவீங்க. இப்போ 5 வருஷம் இந்த வண்டியில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வண்டி இது வந்து தூங்கா நகரம் எக்ஸ்பிரஸ் மாதிரி நம்ம ஆல்ட் இல்லாத வண்டியாமாண்ணே? டே நைட் ஓட்டிக்கிட்டே இருக்கணுமாண்ணே? டே நைட் ஓட்டிகிட்டே இருக்கணும். நம்ம கொரோனாவிலேருந்து அடி விழுந்துச்சு. அந்த அளவுக்கு டிக்கெட் இல்லை. டிக்கெட் இல்லை. இங்கேருந்து மற்ற வண்டி ஓடுதுன்னா இங்கேருந்து போகும்போது லோட் ஆகி போகும். அங்கிருந்து வரும்போது 1000 ரூபா 1500 அந்த மாதிரி தான் வரும். இப்போ எனக்காவது விசேஷ நாள் அந்த மாதிரி இருக்கனால தான் ஓடினா தான், அதாவது இப்போ ஒரு அப் அண்ட் டவுன் போயிட்டு வருது நீங்களேன், எப்படி வச்சாலும் குறைஞ்ச வச்சு 30 35 70 டீசல் அடிக்கும். 70 டீசல்னால் 7000 ரூபா ஆயிடுச்சு. போச்சு. அப்போ டிரைவர் ரேட்டு படி இப்போ 7000 10,000 ஓடிச்சுன்னா டிரைவர் ரேட் படி 1000 ரூபா. அப்போ 7500 ரூபா 8500 ரூபா மிச்சம் ஓனருக்கு 1500 ரூபா கிடைக்கும். ஆனால் அதுக்கும் கம்மியாக ஓடிச்சு 6000 ஓடுது 7000 ஓடுது அப்படின்னா அது வேஸ்ட்டு. டிக்கெட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நைட்லாம் ஓட்டி டிக்கெட் இல்லைனா எம்டி டீசல் தான். ஆமாம். இப்போ நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்க எத்தனை டிக்கெட் வந்தோம்? 10 டிக்கெட் 15 டிக்கெட். இப்போ கம்பத்துலேருந்து வரப்போ வெறும் 10 டிக்கெட் தான் எடுத்து வந்துருக்கு. மதுரைக்குள்ள ஆளே கிடையாது. இப்போ டீசலுக்கு கூட வந்திருக்காது அங்கேருந்து வந்தது. ஆமாம் வந்திருக்காங்க. காலத்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஓனர் ஓட சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி. அதனால் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டிக்கெட் ஏற்றி தான் ஓட்டுறோம். நைட்டு அன்டைம்னால கொரோனா டயத்துலேருந்து அப்படியே அந்த நைட்டு விழுந்துருச்சு. முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ டிக்கெட் கிடையாதுண்ணே? டிக்கெட்டில் நீங்கள் 5 வருஷம் முன்னாடி தான் ஓடினா அப்போல்லாம் டிக்கெட் நல்லா இருந்திருக்கும். இப்போ தான் கிடையாது. தகவல் கவர்மெண்ட் ஃப்ரீ வேறு போட்டாங்களா, எல்லாருமே ஃப்ரீயை தேடி தான் வருவாங்க. அந்தளவுக்கு கலெக்ஷன்லாம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களாண்ணே நம்ம பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளர்களுக்கு? நம்ம பஸ்ஸுக்கு ரெகுலர் கஸ்டமரு பஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க ஐவி அந்த மாதிரி வருவாங்க. வண்டியில் வருவாங்க, வெளியில் வரவங்க இருக்காங்க, எப்போயாவது ஒரு வரவங்க இருக்காங்க. நம்ம வண்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நம்ம டிரைவர் கண்டக்டருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வேலையும் போயிடுவாங்க. சரிங்கண்ணே சரிண்ணே. இப்போ வந்துண்ணே பழைய வண்டி ஓடிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி புது வண்டி அப்டேட் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது புது வண்டி டிக்கெட்லாம் எப்படி ஏறுது? புது வண்டி டிக்கெட் எப்படி நார்மலாக எப்போ? சரிங்கண்ணே சரிங்கண்ணே. ஆடி மாதம்னா கொஞ்சம் லைன் டல்லாக இருக்குது. டல்லாக இருக்குது. இப்போ அடுத்த மாதம் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும் எப்பயும் போல. சரிங்கண்ணே சரி. வேறு சொல்கிறீங்கண்ணே? வேறு ஒன்று. சரிண்ணே ரொம்ப நன்றி. வீடியோக்கு பிரிம்ஸ் கொடுத்த இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி. பணி சிறக்க வாழ்த்துக்கள்ண்ணே. ரொம்ப நன்றி. நன்றிண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டக்டர் இன்டர்வியூ எடுத்து முடிச்சாச்சு. டிரைவர் ஒன்று பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விக்னேஷ் டிஏடி இந்த பஸ்ஸோடைய பைலட் அண்ணன் டிரைவர் அண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கண்ணே. அண்ணே உங்கள் பேருண்ணே? என் பேர் மாரிச்செல்வண்ணே. மாரிச்செல்வம். சொந்த ஊர்ண்ணே? தேனி பக்கத்தில் கோவிந்த நகரம். சரி சரி. தேனி தான், லோக்கல் தான். சரிங்கண்ணே சரி. நம்ம விக்னேஷ் டிஏடி இந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் ஓடுறீங்க? கம்பெனியில் 3 வருஷம் ஓடுறேண்ணே. 3 வருஷம் ஓடுறீங்க. இதுக்கு முன்னாடிண்ணே? இதுக்கு அன்னையில் 2 வருஷம் ஓடுனேன். அன்னை 2 வருஷம். சரிங்கண்ணே. அதுக்கு முன்னாடிண்ணே? குமார் சிவாசில் ஆர்எஸ்ஆரில் ஓடுனேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஓடுனேன். சரி. இப்போ ஓவரால் உங்களுக்கு டிரைவிங் லைனில் எத்தனை வருஷம் இருக்குது? டிரைவிங்கில் எனக்கு வந்து 9 வருஷம் இருக்குண்ணே. 9 வருஷமாக நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்க. சரிங்க. நம்ம விக்னேஷ் டிஏடி இந்த இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 வண்டி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த வண்டி டியூட்டி மாற்றுறீங்க? எந்த வண்டி உங்களுக்கு பேஜ் வண்டி? எல்லா வண்டியும் டியூட்டி மாற்றுவேனே. பேஜ் வண்டி மதுரகம்ம வண்டி பேஜ் வண்டி. இந்த வண்டி தான் பேஜ் வண்டி. சரிங்கண்ணே. இப்போ இவ்வளோ நாள் வந்து இப்போ ஒரு PS4 வண்டி ஓடிக்கிட்டு இருந்தீங்க, பழைய வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வண்டி புது வண்டி அப்டேட் பண்ணியிருக்காங்க. வண்டி எப்படி இருக்குது? BS6 ஓட்டிருக்கலாம். BS4 காட்டில் BS6 கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குண்ணே. எல்லாமே ஓட்டிருக்கலாம். ஓட்டுறதுக்கு அட்வான்ஸாக இருக்குது. இந்த கார் மாதிரி இருக்குன்றாங்க, சடன் பிக்கப் அந்த மாதிரி. நம்ம BS6 பொறுத்த வரைக்கும் சடன் பிக்கப்பாக இருக்கும். அதான் கேட்குறேண்ணே. சடன் பிக்கப் தானே. சடன் பிக்கப் தான். வண்டி ஓட்டுருக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணே. 80 லாக்கு. ஆனால் 80 லாக்கு மாதிரி தெரியல வண்டி, அது பாட்டு போயிடுது. இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து வண்டி ஓடுதுண்ணே. டயர் எடுத்துறீங்களாண்ணே இதை வச்சு? டயர் எடுத்துருக்குண்ணே. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போகும். அவ்வளோ நிமிஷம் முன்ன பின்ன லேட் ஆகுது. அது டிராஃபிக்கை பொறுத்து. சரி சரி. அந்த வண்டி சுற்றி போகிறனால கொஞ்சம் டிராஃபிக்கை பொறுத்து கொஞ்சம் 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகுண்ணே. சரிண்ணே. இப்போ வண்டியோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிண்ணே பார்க்குறாங்க? மெயின்டெனன்ஸை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாதுண்ணே. ஏன்னா சின்ன வேலைனா கூட வந்து நிப்பாட்டி பார்த்துருவாங்க. இந்த வண்டியை காட்டிலும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மதுரகம்மை பொறுத்த வரைக்கும் காலைல 1 மணி நேரம் தான் மெயின்டெனன்ஸ் டைம். அதுக்குள்ளே நம்ம வண்டி இப்போ காலைல செட்டுக்கு போயிருந்தால் ஏதாச்சும் வேலை வச்சுருப்பாங்க. இந்த வேலை பாரு அந்த வேலை பாருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் பக்காவாக பார்த்து விட்ருவாங்கண்ணே. பிரேக் எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டியை பொறுத்து. நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இருக்காது. ஆமாம், பேசஞ்சர் நம்பி ஏறலாம். சரி. இந்த வண்டி வந்து டே நைட் வண்டி. இது கொஞ்சம் டைம் மட்டும் சொல்லணும் எப்படிண்ணே? இது வந்து ஆக்சுவலாக அந்த வண்டி டைம் வந்து வண்டி மாற்ற டைம் வந்து 9:25. 9:25 வந்து தேனியில் காலையில் மதுரை போகும். சரி சரி. மதுரைக்கு வந்து ஒரு சுற்றி போகிறனால 11:15 உள்ளே போகும். 11:15 உள்ளே போனால் 1 மணி நேரம் சாப்பாடு டைம். அதான் சாப்பாடு. அதுக்கப்புறம் 12:25 டைம் எங்களுக்கு. 12:25 எடுத்தனா 3:15 கம்பம். 3:15 கம்பம் போயிடுவீங்களா? 3:15 கம்பம் போயிடுவோம். திரும்ப எடுக்கிற டைம்ண்ணே? 3:15 போனால் 3:30 எடுப்போம். 3:30 எடுத்து நேராக 6:15 மதுரை. 3 மணி நேரத்தில் போகணும். சரி. திரும்ப டைம்ண்ணே? திருப்பி அங்கே மதுரைலேருந்து 6:42 6:42 எடுக்கணும். எடுத்து நேரம் கம்பம்.
கம்பம் வந்து 9:45 போகணும். உள்ளே போயிடணும். திரும்ப எடுக்கிற ட்ரெயினு சரி 11:15 கம்பத்துலேருந்து டயம் எடுத்து 2:15 மதுரை போகணும். மதுரை போகணும். மதுரையிலேருந்து திரும்ப ட்ரெயினு 2:50 டயனு. அப்போ இந்த வண்டியில் ஒன்றும் தூங்கவே முடியாது. 2:50 டயம் எடுத்து இங்கே 5:45 கம்பம் வரணும். சரி சரி சரி. வந்துட்டு திருப்பி அங்கே 5:55 டயம் எடுத்து 10 நிமிஷம் தான் கேப்பு. அப்படியே 5:55 டயம் எடுத்து இங்கே தேனிக்கு 6:55 வரணும். உள்ளே வரணும். வந்து அப்படியே செட்டுக்கு போகணும். செட்டுக்கு போய் வண்டி மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, கிரீஸ் அடிக்கிறது, அப்புறம் வண்டி கழுவுறது, கூட்டுறது, பிறக்கிறது, மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, வண்டியோட ஒர்க்கு ஓகேலாம் பார்த்துட்டு திருப்பி 8:30 வண்டி கையில் கொடுத்துருவோம். 9:25 பஸ் ஸ்டாண்ட் டயத்தை எடுத்து அவங்க எடுக்கணும். அப்போ இந்த வண்டியில் ஓனா டிரைவர் கண்டிப்பாக தூங்க முடியாது. போட்டு தூங்க முடியாதுண்ணே. அப்படித்தான் ஓட்டி ஆகணும். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சாப்பாட்டெல்லாம் சாப்பிடலாமா இந்த வண்டியில் ஓடுறப்போ? காலையில் சாப்பிட்றோம்ண்ணே. காலை சாப்பாடு மதுரை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் டீ சாப்பிட்ணும், டீ சாப்பிடுவோம். இல்லைன்னா நைட்டு தான் சாப்பிடுவோம். நாங்கள் மதிய சாப்பாடு கிடையாது, சாப்பிட முடியாது. அது ஒவ்வொரு நேரம் முன்ன பின்ன கம்பத்துக்கு போகிற டயத்தில் லாரி, டிப்பர் லாரி எல்லாம் குறுக்க முறுக்க வந்துட்டு அதுவே டைம் ஆகி போயிடும். அப்போ நம்ம கம்பத்துக்கு போக கரெக்டாக டயம் இருக்கும். 3:25 22 தான் உள்ளே போவோம். அப்படியே போகணுன்னா வண்டி திரும்பிட்டு வரும். அந்த மாதிரி கூட டயர் இருக்காது, அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிட முடியாது. அதே சரிண்ணே. வேறு ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு டிரைவராக இருந்து நம்ம வீட்டுக்குன்னு ஃபேன்ஸு இல்லை கஸ்டமரு வாடிக்கையாளர் எல்லாம் யாருக்காவது நம்ம கம்பெனி டிஏடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸை பொறுத்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் நம்பி வாங்க, நாங்கள் டிரைவிங் நல்லா பண்ணுவோம். நீங்கள் வந்து நல்லபடியாக மக்கள் வந்தால் போதும். நல்லபடியாக வந்தால் போதும். சரிங்களா? இன்னொன்று ரோட்டில் டூ வீலர்காரங்க, இந்த காருக்காரங்க ரொம்ப மோசம். எப்படி ஒரு சில நல்லவங்க இருக்காங்க, ஒரு சில லைட்டாக ஹார்ன் அடிச்சாலும் ஆக்கத்துக்கே ஓட்டுறவங்க இருக்காங்க, ஒரு சில ஒதுக்கி ஓடுறவங்க இருக்காங்க. நாங்கள் வந்து வீம்புக்கும் ஓட்டுறது கிடையாது. சரிங்களா? எங்கள் டயர் இருக்குது, எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நேராக மதுரைக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு வந்த டிவிஎஸ்ல சுற்றி போகிறோம். இப்போ சுற்றி போகிறாங்க, கோச்சர் சுற்றி போகிறோம். அது ஒரு டயர் இருக்குது. திருப்பி நாமளை இது யூனிவர்சிட்டி பாலத்துக்கு கீழே தான் நாங்கள் போகிறோம். இப்போ பாலத்துக்கு கீழே போய் அங்கே சுற்றி போனோம். அது ஒரு டைம் ஆகி போகுது எங்களுக்கு. ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது அதிகமாக, எவ்வளோ ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது. அது தகுந்த மாதிரி லைன்லேயே ஏற்கனவே ஸ்பீடு பிரேக்கெலாம் அதிகம் அந்த கோச்சோட தோரிமான் ரூட்லேயே. அதுக்கு அதை போகவே எங்களுக்கு டைம் ஆகி போயிடுது. டைம் ஆகி போய் நாங்கள் போனால் தான் அந்த ஒரு நிமிஷம் நாங்கள் இந்த யூரின் போகிறது செய்கிறது எங்களோட வழி அவங்களுக்கு தெரியும். யாருக்குமே தெரியல. என்னப்பா டிரைவர் சீட்டில் உட்காந்து ஹார்ன் அடிச்சு போறியா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி ரோட்டில் போகிற அசிசமாக திட்டுறது எங்களை. அவங்க திட்டிட்டு போகிறாங்க, நாங்கள் காதில் வாங்காமல் போயிடுவோம். ஏன்னா எங்களோட கஷ்டம் அது, ஒரு டிரைவரோட நிலைமை அது. யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நல்லாயிருக்கும், புரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்கள் பார்த்து டூ வீலர் போகிறவங்க, காரில் போகிறவங்க கொஞ்சம் வழி விட்டால் நாங்கள் பாட்டு போயிட போகிறோம். நாங்கள் தேவையில்லாம ஹார்ன் அடிக்க மாட்டோம். இதை பார்த்து இதே பண்ணுங்க. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள், மென்மேலும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ணன் கண்டக்டர் 2 பேர்ட்டுமே இன்டர்வியூ எடுத்தாச்சு. டிரைவர் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாளாக பழக்கம். கண்டக்டர் அண்ணன் இன்றைக்கி தான் பழக்கம். ஆனால் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. சூப்பராக பழகினாங்க. விக்னஸ் டிஏடி வண்டி சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக வண்டி போட்டிருக்காங்க. 2 வண்டி BS6 டோல்மேட்டில் வண்டி போட்டிருக்காங்க. ட்ராவல் பண்ணி என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். வண்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஏர் பஸ்ஸில் என்ன கம்ஃபர்ட் இருக்குமோ அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏர் சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.